ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரேசி அண்ட் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக்கு படிக்கணும், இல்லை வந்து புக்கு படிக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்களும் நிறைய நாள் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருந்திருப்பீங்க. பட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பைக்கெல்லாம் வந்து பிடிக்கும், பைக் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்ல போகிற அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான ஒரு புக்கு. ஸோ இதை படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரம் ஒரு புக்கை எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் தான் வந்து இந்த புக்குமே எழுதவும் செஞ்சுருக்கிறாரு. இது நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அது என்ன புக்கு, அது வந்து என்னென்ன வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறதுல போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி மண்டே ஃப்ரைடே நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புக்கோட பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைஃப் டூ ரைட் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தர் ஒரு பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவர் அந்த கண்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறாரு, அவருக்கு அந்த ட்ராவல் மூலிமா என்ன கிடச்சிது அப்படிங்கிறத இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அதில் என்னென்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் அவர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்படி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து மோட்டர் சைக்கிள் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த கலாச்சாரம் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. அது போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நம்பிக்கை அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழியாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ செகண்டாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் மாதிரியும் அதே நேரம் அந்த இடம் தான் வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு. அது என்ன இடம்னா இந்தியாவில் இருக்கிற வந்து லடாக் தான் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த வழியில் போகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தூசி அது இதுலாம் வரும். ஸோ அப்படி அதில் ட்ராவல் பண்ணும்போது இவர் லைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான மெசேஜஸ் வந்து கிடைச்சதுன்னு வந்து சொல்கிறாரு. அதே நேரம் இந்த டஃபஸ்ட்டு அந்த லடாக் ரைடு தான் வந்து அவருக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளே காட்டுச்சுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்தியா மொத்தத்தையும் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து எனக்கு இதுதான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைலைட் பண்ணி எல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டஃப் இங்கிலீஷ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய புக்கெல்லாம் வந்து கிடையாது, ஒரு 240 பேஜஸ் சம்திங் தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி நீங்கள் உங்கள் ரீடிங் ஹேபிட்டையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரம் நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை உங்கள் லிஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த புக்கு படிக்கும்போது உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் வருவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கிர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா homesick சோல்ஜர்ஸ்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த 3 செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹைப்பில் வந்து கொடுத்துட்டே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து அந்த புக்கு படிக்கிறது ஒரு போரிங்காகவோ ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்காது. இந்த புக்கு படிக்கிறதுனால அவருக்கு வந்து பைக் ஓட்டுறதுனால மட்டுமே வந்து நல்ல ஒரு ஹானஸ்ட் ஃபீல் கிடச்சிது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்வென்ச்சர் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அப்படியே அந்த புக்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கும் அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் எல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கு, அப்படி இல்லாட்டி இந்த புக்கு வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பையிங் லிங்க் கீழே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறதுல போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த பைக் ரிலேட்டட் வீடியோஸ், ஃபன் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருப்போம் மண்டே ஃப்ரைடே. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.